இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அவரை பொறுத்த வரைக்கும் அது கரெக்டு தான். மக்களை பொறுத்த வரைக்கும் கரெக்ட் இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் எதுவுமே விளம்பர மாடல் தானே, தனக்கு தானே பேசிக்கிறது தானே. ஒருத்தர் வந்து தான் செய்கிறது இப்போ நான் ஒரு ஆளுக்கு ஒரு உதவி பண்ணுறேன்னா வெளியே சொல்லக்கூடாது, அதுக்கு உண்டான பர்பஸே போயிடும். அப்போ இவர் இவருக்கு இவரே ஏன் சொல்ல மக்கள் சொல்லணும் ஐயா. அப்படி பார்க்க போனால் எத்தனை பாலியல் நடந்தது, அப்புறம் காலேஜில் கற்பழிப்பு நடந்தது, எத்தனை வன்முறை நடக்குது, கஞ்சா தலை விரித்து ஆடுது. இதெல்லாம் இந்தியாவிலே இல்லை, வேர்ல்டு லெவலில் கூட இந்த மாதிரி நடக்காது. இது அவர் புகழ்ச்சியாக வேறு சொல்கிறாங்களா? ஒரே கேள்வி நான் திருப்பி கேட்குறேன். இவர் தந்தையார் மகளிர் தாலிகளை கீரைக்கட்டு மாதிரி அறுத்தார, அதுக்கு என்ன இவர் மகனாக இருந்து வழி முன்னாள் முதல்வரோட தந்தையார் மகனாக இருந்து இவர் சிஎம்மாக இருக்காருன்னு பதில் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் மிச்சத்தை பேசிட்டாங்க. ஆனால் அது அவங்க அப்பா இருக்கும்போது நடந்துருச்சு. ஆனால் இப்போ அவர் மையம் நல்லா திறமையாக ஆட்சி பண்ணுறான்னு நினைக்கிறாரு. அதை எப்படி தாலி அறுத்தது தானே, அது எப்படி ஈடுகட்ட முடியும்? அதுக்கு மாதிரி நேற்று 220 கோடி மது வித்திருக்கின்றான், அதுதான் சுதந்திரமா? எம்ஜிஆர் எவ்வளோ செஞ்சிருப்பாரு, எம்ஜிஆர் எவ்வளோ கொடுத்துருப்பாரு. ஒரு வார்த்தை என்னைக்காவது யார்கிட்டையாவது போய் இல்லை பப்ளிக்கிட்ட போய் நான் இந்த நலத்திட்டங்களை செய்தேன், மக்களுக்கு இதெல்லாம் செஞ்சேன், இவ்வளோ லட்சம் ரூபா செலவு பண்ணினேன் அப்படின்னு எம்ஜிஆர் பேசுனேன் எனக்கு ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். கண்டிப்பாக கிடையாது. வலதுகை கொடுத்து இடதுகைக்கு தெரியாது. எத்தனை பேருக்கு அந்த பர்சனலாக கொடுத்துருக்காரு எம்ஜிஆர். அதே மாதிரி அரசியலுக்கு வந்திருக்க போதும் எத்தனை பேருக்கு மக்கள் நல திட்டங்கள்லேருந்து வேண்டாம். அவர்கிட்ட இருந்த மினிஸ்டருக்கு கடைசியாக சாகும்போது நிறைய அவர் கூட இருந்தவங்களுக்கு நம்ம எதுவுமே பண்ணலை, நமக்கு அவண்டே இருந்துட்டாங்க இவங்க அப்படின்னு காலேஜுக்கு இடம் கட்டி கொடுக்கலையா, காலேஜுக்கு இடம் கொடுக்கலையா, மானிய விலையில் இடம் கொடுத்தார. இன்றைக்கி இருக்கிற காலேஜெலாம் யார் கொடுத்த இடம்? அது எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொடுத்த இடங்க. இல்லை ஆக்சுவலி எப்போ பார்த்தாலும் அந்த கார் தொழிற்சாலை, இந்த செல்ஃபோன் உற்பத்தி எல்லாத்துக்கும் அதை வச்சு சாப்பிட முடியாது. வேணால் நீங்கள் டெக்னாலஜி தான் வளர்த்துக்கலாம். இதுவே நீங்கள் அக்ரி ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா ஒரு பல லட்சம் பேருக்கு வேலை தரலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் கவர்மெண்ட் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நீங்கள் கொடுக்கறதுனா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு நீங்களே ஏற்படுத்தி கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்போ என்ன தெரியுமா ஆயிடுச்சு, அக்ரி ரிலேட்டிவ் விவசாயம் பொதுவாகவே தென் மாவட்டங்கள் என்ன ஆயிடுச்சுன்னா எலெக்ஷன் வந்தால் கூட்டத்தை சேர்க்கறதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. நிறைய ஒயின் ஷாப்பில் போய் படுத்து தூங்க. ஏன்னா நான் நிறைய இடத்துல பார்க்குறோம் வேலைக்கு ஆளே வரமாட்டேன்றாங்க. எதுக்கு வரல? லாபம் கிடைக்காதனால வரமாட்டேன். அவங்களுக்கு லாபத்தை நீங்க உருவாக்கி கொடுத்தீங்கன்னா மக்கள் அது விவசாயத்துறைக்கு போனா நல்லா இருக்கும். அவங்கள நீங்க உங்க சுயநலத்துக்கு அவங்கள பலிக்கடாக்குற மாதிரி எனக்கு தோணும். அதை மகளிர்கிட்ட கேட்டு பார்க்கணும். மகளிர் நீங்க சுதந்திரமா இருக்கீங்களா? அப்போ காலேஜ் பிள்ளைகள்கிட்ட போயிட்டு காலேஜ் பிள்ளைகள நீங்கள் நல்ல சௌரியமாக போயிட்டு வரீங்களா, உங்களுக்கு ஏதாவது இடைஞ்சல் இருக்கா கேட்கணும். காலேஜ் வாசலில் மது அடிச்சுட்டு போய் வம்புழுக்கிறாங்க, போதை அடிச்சுட்டு போய் வம்புழுக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் தெரியலையா? சரி, பேப்பர் படிக்கிறாரா இல்லையா? பேப்பரில் அன்றாட நியூஸ் வருதா இல்லையா? அப்போ பேப்பரில் போடுற நியூஸ் பொய்யா? நான் கேட்குறதுக்கு அதான் பதில். இப்போ 4.5 வருஷம் ஆட்சியில் எதுவுமே நடக்கலை, உலகத்திலேயே சிறந்த மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்கிறீங்கள, அப்போ பேப்பரில் போடுற நியூஸ் என்ன? இல்லை பொழுதுபோக்கு போடுறாங்களா? இதெல்லாம் மக்களுக்கு நல்லா தெரியுங்க. இப்போ அவர் சொல்கிறாங்களே 4.5 வருஷம் ஆட்சியில் உலகத்தரம் வாய்ந்ததுன்னு. இந்த உலகத்தரம் என்னங்கிறது இப்போ இந்த வர எலெக்ஷனில் 2026 காட்டி கொடுத்துரும். அப்போ பேசிக்கும். அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.